பின்னாடி வந்து பயன் என்ன இருக்கு? எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய போறேன்னு நீ முதக்க தெரிஞ்சுக்க. நீ வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பி நிற்கணும்? நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அது என்னென்ன? தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம். அது என்னென்ன? தாய்மை பொருளாதாரம். என் அருமை தம்பி தங்கைகளே, தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே, மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவாள், மன நிறைவடைந்து விடுவாள். குழந்தையை பெற்ற அந்த உவகையை பெற்று விடுவாள், பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாள். ஆனால் வாடகை தாய், இந்த சந்தை பொருளாதாரம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை. கருப்பை அவளுது, ஆனா குழந்தை அவளுது இல்லை. எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளைய பெற்று அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. அவள் வாடகை, அதுக்கு கூலி. வாடகை வீடு மாதிரி, வாடகை கடை மாதிரி, வாடகை வயிறு, கற்பப்பை. நல்லா விளங்கணும். இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள். அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேந்தி வாங்குவாள் இல்லையா? அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை எப்படி மூடுவாள்? அப்பதான் மனநிறைவு அடைவாள். அது வாடகை தாய் பொருளாதாரம். இது பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறது என்னது? இதுதான் தற்சார்பு. தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். என்கிட்ட கம்பு தான் விளையுது, குடிச்சிட்டு போறேன். எனக்கிட்ட வரகு தான் விளையுது, சாப்பிட்டு போறேன். எனக்கிட்ட சாமை திணை தான் விளையுது, சாப்பிட்டு போறேன். எனக்கு ஆடுதான் இருக்கு, அடிச்சு சாப்பிட்டு போறேன். என்ன கிடக்குது? என்ன இருக்கு? பீஸா, பர்கர், அளவு, கர்மாந்திரம். என்ன கொடுமை இது! வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன். கவர்மெண்ட் வேலை. நீ நக்கல் அடிப்ப, நீ சிரிப்ப, நான் சாதிச்சு காட்டுவேன். சாத்தியமில்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எள்ளி நகையாடுகிற பெருமக்களே, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் எவனோ அவனே புரட்சியாளன். நீ சந்திர மண்டலத்துக்கு போவேன், லூஸ் ஏதோ சொல்றான்பா. இப்ப சந்திராயன் விடுறது அப்படிதான் தம்பி. எது ஒன்றுமே தேவையிலிருந்து தான் பிறக்குது தம்பி, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. வெறுங்காலோட நடந்தேன், சுத்திச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு வந்துச்சு, தேவை படைச்சிருச்சு. நான் இங்க பேசுறது அங்க இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒளி வாங்கி வந்துருச்சு, ஒளிபெருக்கி வந்துருச்சு. இருட்டுல என் முகம் தெரியும், வெளிச்சம் வந்துருச்சு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவ்வளவுதான். இது தேவையா தேவையில்லையா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது. நீ வாழ்விடத்துல சுரண்டையிலேயே என்னை சுத்தி நிக்கிற என் தம்பி தங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, அரசு பணி நான் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பா சீமான்? 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணு, மாடை மேய்க்கிறது, அந்த சாணி எடுத்து ட்ரக்ல போடுறது, அந்த புல்ல எடுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை. படிச்சவனுக்கு என்ன? எத்தனை லிட்டர் பால், பால்கோவாவுக்கு எவ்வளவு போயிருக்கு, மோருக்கு எவ்வளவு போயிருக்கு, நெய்க்கு எவ்வளவு போயிருக்கு, இங்க மக்களின் உணவு தேவைகளுக்கு இருக்கு, பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இதை கணக்கிடுற படித்தவனுக்கு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. அரசியல் தம்பி, சீமான் வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு. அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள். கரும்பலகை இல்லை, கழிவறை இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, மேற்கூரை இல்லை, ஜன்னலிலே கட்டை இல்லை, இந்த கர்மாதியிலே ஒன்றும் இல்லை. 3rd கிரேட் ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே
மூன்றாம் தர ஆசிரியர்கள் பணி நியமனம். சமச்சீர் கல்வி என்ற வெற்று அறிவிப்பு சமச்சீர் கல்வி அல்ல, சமச்சீர் பாடத்திட்டம். இங்கே சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையிலே அதே புத்தகம். ஆனால் அங்கே முதல் தர ஆசிரியர், அங்கே குளிரூட்டப்பட்ட அறை, அங்கே கரும்பலகை, அங்கே விளையாட்டு திடல், அங்கே கல்வி என்ன சொல்றது கழிவறை, எல்லா வசதியும் இருக்கு, கணிப்பொறி இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் இல்லை. இங்க சமச்சீர் கல்வி முறை இல்ல, சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு. சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கணும்.